மந்திரா மந்திரா அரே பாட்டி. மாயோ யாரு பாட்டி? அவன் ஒரு ராட்சசன், ஒரு கொலைகாரன், ஒரு தீவிரவாதி, இந்த உலகத்தையே பயமுறுத்தின ஒரு வில்லன். அவனை பார்க்க கூடாது, அவன் கூட பேசக்கூடாது, அவனை பத்தி எழுதக்கூடாதுன்னு அந்த காலத்திலேயே ஒரு சட்டம் இருந்துச்சு. அவன் இருக்கான்ல, இயற்கையே ஆயுதமாக்கி பல லட்சம் பேரை கொன்ன கொடூரன். ஆனா இப்ப நம்ம உயிரோடு இருக்க காரணமே அவன்தான். இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு விதையும் அவனோடதுதான். டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவை 2020 வல்லரசா பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் ஐ மேட் இட் ஹேப்பன். புயல்ல இருந்து கரண்ட்டை உருவாக்குன டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த உலகத்துக்கு தேவையான 95% எலக்ட்ரிசிட்டியை வெட்ரா இங்க் இன்னும் 2 வருஷத்தில் பூர்த்தி செய்யும். And I assure you, India will soon become the leader in the power sector. We'll overtake the Americans and Saudi giants in just 3 months. And I will be known as the God of power. ஹலோ, வணக்கம் இனியவன். சொல்லுங்க பாலு சார். இன்னைக்கு கடலில் சில வித்தியாசமான மாறுதல்களை பார்த்தேன். இது நம்ம வழக்கமாக பார்க்குற நிகழ்ச்சி இல்லை, இயற்கையானதும் இல்லை. எனக்கு என்னமோ இது அட்ரா கார்பரேஷனுடைய வேலையாக இருக்குமோன்னு தோணுது. சந்தேகமே இல்லை பாலு சார், இது முழுக்க முழுக்க அவங்க ப்ராஜெக்டோட பிரச்சனை தான். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பேரழிவு திட்டம் பாலு சார். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் எடுத்திருக்கேன். ஒரு ஆர்டிக்கிளும் ரெடி பண்ணிட்டேன், அது பப்ளிஷ் ஆக போகுது.
அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? சாரி. ஓகே சார். கம்ராட் ஜோசப், ஒன்று அடிச்சுதான் ஒன்று பொழைக்கும், ஒன்றை கொன்னாதான் ஒன்றை திங்க முடியும். இயற்கையிலே சமூகத்துவம் இல்லாதப்போ மனுஷ பயில்கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்படியே நம்ம மக்கள் எல்லாம் மேல வந்துட்டாலும் ஒருத்தரை இன்னொருத்தரை அடக்கி வைக்கிற குணம் வந்துடக்கூடாது. எல்லாம் சரிசமமா வாழணும். சும்மா கடல அவன் சோத்துக்கு வழியெல்லாம் போராடிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வந்து சமத்துவம் பேசிட்டு இருக்கீங்க. ஜோசப் அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறோம். ஜோசப், கம்பெனிக்கார இப்ப முடிவு என்னதான் சொல்லுதான்? நமக்கு இங்கிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் வீடு கட்டி தரேன்னு சொல்லுதான். கம்பெனி ப்ராஜெக்ட் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுதான். ஜோசப்பு, இது வேலைக்கு ஆகாது. நம்ம 1 லட்சம் பேரை கூட்டு போய் கண்ணாடி அடிச்சு உடைச்சோம்னா அவன் நம்ம வழிக்கு வந்துருவான். அரசாங்கம் நம்ம கூட தான் இருக்கு. அரசாங்கம் யாரு பக்கம் இல்ல, அது ஒரு பொது அமைப்பு. நம்ம ஆயுதத்தை கையில எடுத்தா நம்மளை கட்டுப்படுத்த அதுவும் ஆயுதத்தை கையில எடுக்கும். எல்லாத்துக்கும் வன்முறை தீர்வாகாதுடே. போராட்டத்துக்கு நம்ம மேலேயே வச்சு கலெக்டர் ஆஃபீஸ்லயும் கமிஷன் ஆஃபீஸ்லயும் பேசி முடிச்சிட்டேன். இந்த போராட்டம் அமைதியான போராட்டமா இருக்கணும். நம்ம வன்முறையை கையில் எடுத்தோம், பிரச்சனையை சந்திச்சே தான் தீரணும். கேட்டுக்க வேலு, நீ பாட்டுக்கு வடல பசங்களை வச்சு இது செஞ்சிடாத. உன் வீரத்தை செயல காட்டு. அதை விட்டுட்டு மீசையை முறுக்கி நின்றுட்டு இருக்காத. நாம் 5 பேர் தான் இந்த போராட்டத்தை வழி நடத்த போறோம். நம்ம பயப்படாம இருக்கணும். வேலே, நம்ம தங்கருக்கு ரகசியமான இடத்தை ஏற்பாடு செய். மக்களே, நம்ம முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் 8 குழந்தைங்க கேன்சர்ல செத்துருக்கு. நரம்பு மண்டல பாதிப்பு நம்ம மக்களுக்கு சீக்கிரமே வர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம வம்சத்துல எல்லாமே கருவறுத்து போகும். இதுக்கு முழு காரணம் அந்த ஃபேக்டரி தான். போய் என்னன்னு கேட்டா அது சேட்டலைட் தகவல் பரிமாறிக்கிற இடம்னு சொல்றாங்க. தொலை தொடர்பு கம்பெனின்னு சொல்றாங்க. அண்ணே, அந்த கம்பெனி இருக்கங்காட்டி தானே பிரச்சனை. நம்ம போய் அந்த கம்பெனி அடிச்சு உடச்சு எரிச்சிருவோம்னே. வேலே, பேசிட்டு இருக்கேன்ல, இங்க பாருல, நம்ம அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. விசாரணை கமிஷனும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவன் ஆய்வு பண்றதுக்குள்ள நம்மள குளிக்கல போக வேண்டியது தானே. வேலே, பதற காரியம் சதறிடும். வன்முறை கையில் எடுத்தோம், ஒரு நொடியில நம்மளை நசுக்கிடுவானுங்க. புரட்சிங்கிறது கத்தி முனையிலையோ துப்பாக்கி குண்டுலையோ இல்ல, பேனா முனையில இருக்கு. நம்ம பேசுற வார்த்தையில இருக்கு. நம்ம விரல் அசைவுல இருக்கு. ஜோசப் தம்பி, நீங்க சொல்றத நாங்க செய்யறோம். நாளை காலையில 10 மணிக்கு இங்க கூடுறோம். இந்த 100 பேர் 1 லட்சம் பேரா 1 மணிக்குள்ள மாறுவாங்க. கலெக்டர் ஆபீஸை நோக்கி அமைதியா எதுவும் பேசாம நகர்றோம். இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும். அப்போ நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் புரட்சியா வெடிக்கும். வணக்கம். என்ன இந்த இடம் சேஃப் தானே நமக்கு? என்ன ஜோசப்ண்ணே, டென்ஷனா இருக்க? நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஏண்டா, புரட்சி பேனால இருக்கு. 200 ஆபரேஷன்ஸ்
ஒன்றுலையுமே தோத்தது கிடையாது. மாஸ்டர் ஆஃப் டாக்ஸிகாலஜி. நீங்க குடிச்ச விஷம் 320 கெமிக்கல்ஸோட காம்பினேஷன்டா. ஜோஸ், உங்க எல்லாத்துக்கும் 100 செகண்ட் டைம் இருக்கு. ஐ ஹேவ் த ஆன்டிடோட். கம்பெனி டீல் போத்துக்கிட்டா இதை தரேன். சொல்லு. இப்ப எல்லாரோட உயிரும் கையில தான் ஜோசப். என்ன சொல்லு? எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப தீர்மானிக்கணும் நீ. ஜோசப், சுத்தி பாரு. உன்னால எத்தனை பேர் சாகுறாங்கன்னு. இது எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. ஜோசப், வின்னிங் மேட்டர்ஸ். எந்த வழியில் ஜெயிக்கிறோன்றது முக்கியம் இல்லை. குட் ஜாப்.